ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 ப்ரிப்போசிஷன்ஸ் ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்னுனா என்னென்னா இல் அப்படிங்கிற மீனிங் தமிழில். ஸோ நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் என்ன வச்சு? ஐ வாஸ் born in 1990. நான் 1990 பிறந்தேன். மை சிஸ்டர் வாஸ் born in 1992. ஷீ வாஸ் born in 1995. அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த இயரில் பிறந்தேன், அவள் இந்த இயரில் பிறந்தேன், அவங்க இந்த இயரில் பிறந்த. மதர் வாஸ் born in 1982. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐ வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ நான் வந்து சீக்கிரமாக மார்னிங் எந்திப்பேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ வேறு எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இட்ஸ் ஆல்வேஸ் கோல்ட் இன் வின்டர். ஸோ வின்டரில் எப்போயுமே கோல்டாக இருக்கும். ஐ மீன் கொல்கத்தா, நான் கொல்கத்தாவில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆன் டூனா என்னென்னா மீது அப்படிங்கிற மீனிங். ஆன் டூ மீன்ஸ் மூவ்மெண்ட் டு ஹையர் பொசிஷன். ஒரு பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷனுக்கு நம்ம மூவ் ஆகுறது. ஓகேங்களா? ஷீ செட் த பாக்ஸ் ஆன் டு த டேபிள். ஸோ அவள் வந்து பாக்ஸை வந்து டேபிள் மீது செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? த கேட் ஜம்ப்டு ஆன் டு த டேபிள். ஒரு பொசிஷன்லேருந்து டேபிள் வந்து மூவ் ஆகுது. ஸோ மூவ்மெண்ட் டு ஹையர் பொசிஷனுக்கு போகுது. த கேட் ஜம்ப்டு ஆன் டு த டேபிள். டேபிள் மீது ஜம்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லலாம்? அடுத்து வந்து டூனா என்ன அர்த்தம்னா அந்த 5ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அதுதான் டூவோட மீனிங். ஸோ ஹீ சென்ட் த கிஃப்ட் டு ஹர். அவன் வந்து கிஃப்ட்டு சென்ட் பண்ணா, அவளுக்கு சென்ட் பண்ணா, அவளுக்கு ஒரு கிஃப்ட்டை சென்ட் பண்ணா அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் ஃப்ரம் சென்னை டு கொல்கத்தா. ஐ எம் கோயிங் ஃப்ரம் சென்னை டு மும்பை. ஐ எம் கோயிங் ஃப்ரம் தூத்துக்குடி டு திருநெல்வேலி. அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? வி ஆர் கோயிங் டு டெம்பிள் நெக்ஸ்ட் வீக். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் டெம்பிளுக்கு போகிறோம். அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டவுன்னா கீழே அப்படிங்கிற மீனிங். ஸோ லோயர் பிளேஸ்க்கு அப்பர் பிளேஸ்லேருந்து லோயர் பிளேஸை மூவ் ஆகி வரும்போது நம்ம டவுன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ ரேன் டவுன் த ஸ்டேர்ஸ். படியில் மேலேருந்து கீழ் நோக்கி இறங்கி வராங்க அப்படின்றது அர்த்தம். ஹீ கிளைம் டவுன் த லேடர். ஏணியிலேருந்து கீழே இறங்கி வராங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? வேறு என்ன சொல்லலாம்? ஸோ குட் யூ கோ டவுன், கீழே போகிறீங்களா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டியர்ஸ் ரோல் டவுன் ஹர் ஃபேஸ். டியர்ஸ் ரோல் டவுன் ஹர் ஃபேஸ். அவர் முகத்தில் கண்ணில் வழிகிறது அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்னா பிறகு அப்படிங்கிற மீனிங். ஸோ லெட்ஸ் மீட் த டே ஆஃப்டர் 1 வீக். நம்ம 1 வீக் அப்புறம், ஆஃப்டர்னா அப்புறம். ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் தே அரைவ்டு ஷார்ட்லி ஆஃப்டர் 5 PM. 5 o'clock அப்புறம் அவங்க சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். வேறு எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? we will leave after lunch. we will leave after lunch. லஞ்சுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு ஐ வில் கோ ஹோம் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதை வந்து லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசி பாருங்கள் இந்த ப்ரிப்போசிஷன்லாம் யூஸ் பண்ணி. ஸோ தட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.